ஆட்டோ ராஜா நேர்மையானவர். நாளைக்குள் ஃபைனான்ஸ்க்கு பணம் கட்ட வேண்டும். இல்லை என்றால் வண்டியை எடுத்து சென்று விடுவார்கள். சவாரி ஒன்று வருகிறது. நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். வீட்டில் இறக்கி விடுங்கள். உட்காருங்கள் பெரியவரே என்று சொல்லிவிட்டு ராஜா ஆட்டோவை ஓட்டினார். வீட்டில் இறக்கிவிட்டு மீண்டும் ஸ்டாண்டுக்கே வந்து விட்டார் ராஜா. ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டு பின்னாடி பார்க்கிறார். அதில் ஒரு பை இருக்கிறது. பெரியவர் கொண்டு வந்த பை ஆயிற்றே. ராஜா பெரியவரின் வீட்டுக்கே திருப்பி கொண்டு போய் அந்த பையை கொடுக்கிறார். வீட்டில் பெரியவர் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தார். ராஜா வீட்டுக்கு சென்று பெரியவரிடம் அந்த பையை கொடுத்தார். பெரியவர் மிகவும் மகிழ்ந்தார். நாளை அவருடைய பெண்ணுக்கு திருமணம். அதில் நகை இருந்தது. ராஜாவை மிகவும் பாராட்டினார். திருமணத்திற்கு நீங்கள் தான் ஆட்டோ ஓட்ட வேண்டும். கண்டிப்பாக நாளைக்கு திருமணத்திற்கு வர வேண்டும் என்று பெரியவர் சொன்னார். மறுநாள் ராஜாவை தொலைபேசியில் அழைக்கிறார். ராஜா, நீங்கள் வாருங்கள் என்று. ஐயா, என்னுடைய ஆட்டோவை ஃபைனான்ஸ்காரர் எடுத்து கொண்டு சென்று விட்டார். நீங்கள் வேறொரு ஆட்டோவை பார்த்து கொள்ளுங்கள் என்று ராஜா சொல்லவே, உடனடியாக ராஜாவை அழைத்து கொண்டு சென்று ஃபைனான்ஸ்க்கு முழு பணத்தையும் கட்டி ராஜாவுக்கு ஆட்டோவை திருப்பி வாங்கி கொடுத்தார் பெரியவர். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.